நம்ம இஎம்ஐ மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த தீபாவளி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான தீபாவளியாக இருக்க போகுது. இஎம்ஐ தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ், உங்களுக்கு ஃபேவரட்டான யூடியூபர்ஸ் எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் உங்களோட பிஸ்னஸ் அண்ட் பிராண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா business.emi அப்படிங்கிற மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் அண்ட் பிராண்ட்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. என்ன ஆனா மாட்டேது? சுவிட்ச் ஆஃபா? காலங்கத்தாலே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா. எங்கவ பாபா? நான் யாரு? நான் யாரா? பாப்பா ஷர்வி. சரி, அப்பாக்கு நான் யாரு? பாப்பா. அப்பாவுக்கு நான் செல்ல குட்டி. அம்மாக்கு நான் யாரு? பாப்பா தான். அம்மாக்கு நான் தங்க குட்டி. உனக்கு நான் யாரு? பாப்பா. தங்கச்சி. தங்கமான தங்கச்சி. கொடுத்து வச்சோண்டா நீ. கொடுத்து வச்சோ. சோ ஷர்வி குட்டி, தங்க குட்டி, செல்ல குட்டி, தங்கமான தங்கச்சி, இப்படி பல பேர் இருக்கிற என்ன போய் பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறியே. ஐ டோன்ட் லைக் த பாப்பா. இனிமே என்ன பாப்பான்னு கூப்பிடாத. மாட்டம்மா, மாட்டேன் தாயே. நீ ஏதோ சொல்ல வந்தப்போ நான் ஒரு நிமிஷம் சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஒரு நிமிஷத்தை நான் உனக்கு தரேன். சொல்ல வந்தத சொல்லு. சர்வி, நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரைட் சைடு. ஏய், ஒழுங்கா டிவி ஆஃப் பண்ணி போய் தூங்கணும், சரியா? நீ தூங்க போற தானே? ஆமா. ஏன்? உன் ஃபோன் கூட கேம் விளையாட்டு வச்சிடுறேன். ஃபோனா? சரி கொடுக்குறேன். நான் விளையாண்டு சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன், சரியா? ட்ரை பண்றேன். பக்கம் பக்கமா வசனம் பேசினா மட்டும் பத்தாது, சொன்ன வேலையை பக்காவா செஞ்சு முடிக்கணும். ஏன் சார்ஜ் போடல? மறந்துட்டேன். மறந்துட்ட? 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 என்னாச்சு தங்க காலையிலே கத்துற? மா, இவன் அடிக்க வராமா? மதர். டேய், கம்முனே இருக்க மாட்டியாடா? என்னடா பண்ண அவள? மா, நைட் ஃபுல்லா என் போன்ல விளையாண்டு சார்ஜ் போட முட்டாமா, சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. காலையில ஒரு இன்டர்வியூ கால் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க, அதை மட்டும் அட்டன் பண்ணியிருந்தேன். அடுத்த வாரம் நான் வேலைக்கு போயிருப்பேன். வேலைக்கு நீ போய் சார்ஜ் போடு போ. நீ ஏண்டி அவன்கிட்ட போனை கேட்குற? என்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, என் ஃபோனை வாங்கிக்கிற வேண்டியதானே? மா, உன் ஃபோன் டப்பா ஃபோனுமா? அல்ல ஆன்லைன் கிளாஸ் வரதே பெரிய விஷயம், இல்லை கேம் வேறையா? போமா. ஃபோன் கேட்பல, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா நான் ஏன் கேட்க போகிறேன்? உனக்கெல்லாம் ஃபோனா? ஏய், நான் அவ்வளோ உன் வயசில் ஒரு ரூபா ஃபோன் பேசுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். உனக்கு தனி ஃபோன் வேறையா? எப்படி சும்மா இருந்தாலும் போர் அடிக்குதே. ஏதாவது வேலை பண்ணலாமா?
என்ன பண்ணுறது? டேய் ஐ வேலை வந்துருச்சு. என்ன? எனக்கு ஸ்கூல் அசைன்மெண்ட்ல ஜிராஃபி வரைஞ்சு காஃபி பவுடர்ல கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. காஃபி பவுடர்ல கலர் பண்ணுமா? இன்னுமா இதெல்லாம் பண்ண சொல்றாங்க? ஆமா. கூடு. ஜிராஃபினா ஒட்டகம் தானே? ஐயோ அது கேமல், இது ஒட்டகச்சிவிங்கி. ஓ எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு செக் போட்டேன். லெஃப்ட் ஓகே, லெக் இஸ் தேர். ஓ இங்கே ஒரு கால் வரும்ல. மவுத்து கொம்பு. இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எக்ஸ் வருமா பாக்ஸ் வருமா? எக்ஸே போடுவோம். நீ ஏதாவது சாப்பிடு, பசியோடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தா பறவை ஓகே. ஒரு மவுண்டெயினோ இல்லை சன் ஓகே. 4 ஸ்டிக்ஸ் போடணும். 1 2 3 4. வாட் அ ப்ரௌட் மூமெண்ட். எப்படி? இது என்னது? ஜிராஃபி. கழுத்து ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு? ஜிராஃபினா கழுத்து பெருசாக தான் இருக்கும். உன்னை ஜூ கூட்டிகிட்டு போகாதனால உனக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப பெருசா இருக்கு. போ, இது ஜிராஃபி மாதிரியே இல்ல. செல்லக்குட்டி. டாடி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு டாடி. அப்பானா சும்மாவா? என்ன என் டிராயிங்க காப்பி அடிச்சு வச்சிருக்காரு? ஏய், என்னையும் வரைய சொல்லிட்டு அப்பாவையும் வரைய சொல்லியிருக்க? ஆமா, 2 பேர் வரைஞ்சதுல எது நல்லா இருக்கோ அது எடுத்துக்கலான்னு பார்த்தேன். அப்பா வரைஞ்சது பெஸ்ட். அப்ப என்னோடது வேஸ்ட். ஏன் என்னோட டிராயிங் பிடிக்காம போச்சு? ரெக்க வரையிலையா? பிரசாந்த், என்னம்மா? இவளை டியூஷனில் விட்டுட்டு கொஞ்சம் டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். டியூஷன் பக்கத்தில் தான் இருக்கு. அவளை நடந்து போக சொல்லு. காசு அவகிட்ட கொடு, அவளே கொண்டு போய் கட்டட்டும். இதெல்லாம் எப்போ கற்றுக்குவேன்? டேய், போன தடவை இப்படி கொடுத்து விட்டுதாண்டா போகிற வழியில் எங்கேயோ தொலைச்சிட்டாடா. அதான் போகிற வழியில் தொலைச்சிட்டாளா? பொருளாதார பொறுப்பே இல்லை. அந்த காசு கொடுமா. 200 300 400 500. போலாம் போலாம் போலாம். இங்கதானே இருக்கு டியூஷன், அதுக்கு பைக்கா? டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதான். சரி, முன்னாடி உட்காரியா பின்னாடி உட்காரியா? ஹலோ, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. பின்னாடியே பத்திரமா உட்காந்துப்பேன். வண்டியில் ஏறு. குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங். யார் இது? அண்ணா. என் அண்ணன் தான் மிஸ். உனக்கு இவ்வளோ பெரிய அண்ணா இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. ஏய் யூ, உங்கள் டியூஷன் மிஸ் இவ்வளோ அழகாக இருப்பாங்க, நீயும் சொல்லவே இல்லை. ஆமாம், என்ன இன்னைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இல்லை, டியூஷன் ஃபீஸ் கொடுத்தாங்க. அதை கொடுத்துட்டு ஒரு 4 கம்ப்ளைண்ட் அவன் மேலே இருக்கு, அதையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அது அவகிட்டே கொடுத்து விட்டுருக்கலாமே. ஐயோ, இவளை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. சரியான ஒஸ்ட் கேர்ள். போன டைம் டியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டோம், வழியிலே தொலைச்சு போட்டா. அதான் நான் வந்தேன். வீட்லேயே நான் தான் பொறுப்பான பையன், அதான் என்னை கொடுத்துட சொன்னாங்க. ஓ சரி, கொடுங்க. எப்படியாவது நம்பர் வாங்கணுமே, என்ன பண்ணுறது? ஷோ, பணத்தை பர்ஸில் வச்சேன், பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, கூகுள் பே நம்பர் கொடுங்க, நான் டிரான்சாக்ஷன் பண்ணி விட்றேன். ஜிபே நம்பர் ஷர்விக்கிட்ட இருக்கு, நீங்கள் அதுக்கே பண்ணிருங்கண்ணா. அண்ணாவா? நான் சர்விக்கு மட்டும்தான் அண்ணா, உங்களுக்கு இல்லை. பை த பை, நானும் உங்கள் ஏஜ் தான். ஜஸ்ட் கால் மீ பிரசாந்த். ஓகே பிரசாந்த், இப்போ நான் கொஞ்சம் வெளியே போகிறேன்.
நீங்கள் நாளைக்கு கொண்டு வந்து ஷர்வி விட்டுருங்க. ஐயோ நான் டெய்லி வருவேன். அப்புறம் நீங்க ரொம்ப நல்லா டியூஷன் எடுக்கிறீங்களா? கீப் இட் அப். எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு கால் பண்றேன். மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. நிறைய பேசுவோங்க. I'm not the trouble. I'm the truth. I'm the truth. ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையே. சோட்டா பீமா இந்த டைம்க்கெல்லாம் போடுறானா? ஆமா. பீம் 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 சோட்டா பீம் பீம் பீம். நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி சோட்டா பீம்ல பாக்குற? நீ மட்டும் பாக்குற? ஆமா, நான் சுட்டி குழந்தை தான். சோ பாக்குறேன். நீ ஏன் பாக்குற? நீ உருவத்துல சுட்டி குழந்தை, ஆனா நான் மனசால குட்டி குழந்தை. ஓ அச்சோ எதுக்கு வந்த? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏய் என் போனை பாத்தியா? நீ இப்படி கேட்க மாட்டியே, எப்படி கேப்ப? ஓ என் போனை எடுத்தியா? ஆமா, நான் தான் எடுத்தேன். ஆனா கொடுக்க மாட்டேன். ஏய் எதுக்கு எடுத்த? யார கேட்டு எடுத்த? யார் கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீ மட்டும் என்ன கேட்ட? அம்மா போன்ல இருந்து டியூஷன் டீச்சரோட நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ண. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் பார்த்தாச்சு, நடிக்காத. இவ்வளோ எப்படியே சமாளிக்கணுமே. ஷர்வி, இதெல்லாம் நீ அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நான் செத்த. இது நான் அம்மா கிட்ட சொல்லாம இருக்கணும்னா அம்மா உனக்கு தர பாக்கெட் பண்ணிடலாம். இனி ஏன் பாக்கெட்டுக்கு வரணும்? போட்டா பாரு வேட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அம்மா நான் டியூஷன் ஃபீஸ் தொலைச்சிட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது தொலைல, என்கிட்ட தான் இருக்கு. உன்கிட்ட இருக்கா? இத நீ அம்மா கிட்ட சொல்லாம இருப்பினா நானும் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். நான்லாம் அப்பா கிட்ட இருந்து 5 ரூபா தான் எடுப்பேன். ஆனா நீ 500 ரூபா எடுத்துட்டு அசால்ட்டா உட்காந்துருக்கிற. விடு விடு, வள வளன்னு பேசாம டீல் கொத்துக்கிட்டீனா கால காலன்னு என்ஜாய் பண்ணலாம். வளவல கலகலன்னு தலைப்பாட்டை பாடிட்டு போறா. 90s கிட்டெல்லாம் நடுத்தருவில் தான் போகணும். ஹலோ டே மச்சான். டே உன் காலுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தேன். என்னாச்சுடா? இன்டர்வியூ செலக்ட் ஆனானே? டே மச்சான், சாரிடா, நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலடா. என்ன நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுறியா? என்னடா இப்படி சொல்ற? சாரிடா, வைக்கிறேன். என்ன பையன் சோகமாயிட்டா? போய் பாப்போம். ஏய், லட்டு வேணுமா? வேணாம். இந்தா சாப்பிடு. வேணாம். சரி, நான் உனக்கு கேட்கட்டா? இந்த பீம்க்கு மட்டும் எப்படி லட்டு சாப்பிட்டா பவர் வருது? எனக்கு தெரியாது, ப்ளீஸ் என்ன விடு. நான் சொல்லிட்டா? எங்க மிஸ் சொன்னாங்க, பீம் சாப்பிட்ற லட்டு தான் அவன் கான்ஃபிடன்ஸ் ஆமா. அவனுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை இல்லை கஷ்டம் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் வின் பண்ணிடுவானாமா. ஸோ நம்ம கிட்ட கான்ஃபிடன்ஸ் இருந்தா எதை வேணா வின் பண்ணலாம். இதெல்லாம் உங்க மிஸ் சொல்லி தராங்களா? ஆமா. உங்க மிஸ் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை கான்ஃபிடண்ட்டோட ஃபேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அதை தான் பீம் எக்ஸாம்பிளை வச்சு உங்கள் மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம். இப்போ தான் உங்கள் டியூஷன் மிஸ்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் யூ திங்க் எனக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறியா? ஓ இந்தா. தேங்க்யூ. ஒரு நிமிஷம், இப்போ சொல்லு, உனக்கு நான் யாரு?
எனக்கு நீ இன்னொரு அம்மாமா. சாப்பிட்டுமா? இந்த எனக்கு பவர் வந்துருச்சு. நான் தான் பீம். வா சண்டைக்கு வா. அப்போ நான் தான் காளியா? ஹே, ஒரு நிமிஷம். நாம ஒன்று சொல்ல மறந்துட்டோம். ஆமால, சொல்லிடலாமா? எல்லாரும் நம்ம இஎம்ஐ சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏய் வா, ஏய் காளியா வா, ஏய்.